இன்னைக்கு மாமா விளாக் பண்ண போகிறோம். சாரி, மாமா கூட சேர்ந்து விளாக் பண்ண போகிறோம். தலைவடி ஆசை. மணி கூல்ட்ரிங்க் தேங்காய் பால் வாங்குங்க. இந்த பக்கம் அவங்க ஸ்வாகாக இருக்குது. மாமாவுக்கு உசுர் பயத்து காமிச்சிருச்சு போல. வனப்பகுதிக்குள்ளே போகிறோம். 27ங்களா? டக்குனு பார்த்தா யாரையும் நடிச்சிட்டுங்க. அது எருமைங்க. கர்நாடகாவுக்கு போக போகிறோம். தமிழ்நாட்டில் அந்த பார்டர் வரைக்கும் மழை இல்லை. பார்டரை தாண்டின உடனே மழை பெய்ஞ்சிருக்கு. நம்ம பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் திபெத் போயிட்டு இருக்கோம். ரெண்டடி எந்த பக்கம் போயிருந்தா அங்கே தான் கிடப்போம் கீழே. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு பைக்கிஸ் vlog. இன்னைக்கு மாமா vlog பண்ண போகிறோம். சாரி, மாமா கூட சேர்ந்து vlog பண்ண போகிறோம். ஸோ நானும் மாமாவும் சேர்ந்து தலைவடி ஆசனூர் போக போகிறோம். ஸோ எங்களோட ரைடு என்ஜாய் பண்ணுங்க. மாமா போகலாங்களா? யாராவது 11:45 ரைடு கிளம்புவாங்களா இத்தனை வெயிலில்? ஆனால் நாங்கள் கிளம்புவோம். மாமா, நாம் இவ்வளோ நாள் இந்த ஊரில் இருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த தேங்காய் பால் நம்ம குடிச்சதில்லை. நம்ம ஃபேமஸ் அத்தானி தேங்காய் பால். இன்னைக்கு போகும்போது அதுக்கு போயிட்டு நம்ம கிளம்பலாங்க. என்ன சொல்கிறீங்க? இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு இருந்தோம். எங்களுக்கு டைமே கிடைக்கல. எனக்கு இன்னைக்கு லீவு, மாமாவை லீவ் போட்டு வந்திருக்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஜாலியாக ரைடு கிளம்பிட்டோம். அந்த லாரிக்கார எப்படி கட் எடுத்தா பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ஒரு இண்டிகேட்டர் கூட இல்லை. அவ்வளோ பெரிய லாரியை நம்ம அவ்வளோ ஈஸியாக கட் எடுக்கிறானு. பின்னாடி பைக்கில் வரவங்க ஓவர்டேக் பண்ணலான்ட்டு யோசிச்சா என்ன ஆகுறது? மக்களே, நம்ம அத்தானி வந்தாச்சு. இங்கே தான் தேங்காய் பால் கடை இருக்குது. நாங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மணி கூல்ட்ரிங்க் 2 தேங்காய் பால் வாங்குங்க. ஒரு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 25 ரூபா, 200 ml. நம்ம பிடிங்க. காசு கொடுத்துட்டு குடிங்க. கடைசியில் பேமெண்ட் ஆகலைன்னா இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லு ஜில்லு இருக்குது. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடை பாருங்கள், 1979 ஸ்டார்ட் வச்சுருக்காங்க. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அத்தானிங்கிற இடத்துல இருக்குது. நாங்கள் அத்தானிலேருந்து மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் டேரெக்டாக சக்தி போகிறோம். அங்கேருந்து தாளவாடி போவோம். மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. எப்போ ரைட் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டுக்குங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி பிளைண்ட் கார்னரில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பார்த்தாவே தெரியும் இதில் வண்டி வர சுத்தமாக தெரியாது. அவங்களாம் வெயில்லைங்க, வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம 2 பேரும் பாருங்க, தின்னு போட்டு கம்முன்னு வீட்டில் உட்கார முடியாமல் பெட்ரோல் போட்டுக்கிட்டுங்க வெயிலில் சுற்றிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்க மாமா? பலவித மக்கள், பலவித சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 7 கிலோமீட்டரில் நமக்கு சக்திமங்கலம் வந்துடும். ஸோ இதாக பாருங்கள், இங்கே போனீங்கன்னா கொடிவேரி. நீங்கள் ஃபேமஸ் கொடிவேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைடு போனீங்கன்னா கடம்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸ்ட்ரைட்டாக போனால் பவானிசேகர், இல்லைன்னா சத்தி போயிட்டு பவானிசேகர் போகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இப்படி லெஃப்ட் எடுக்கணுங்க கொடிவேரி போகிறதுக்கு. இங்கே போனால் கடம்பூருங்க. கடம்பூர் சூப்பராக இருக்கும். அது ஹில் ஸ்டேஷன் தான். கொடிவேரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது அணைக்கட்டு. மக்களே, நாங்கள் சத்தியமங்கலம் வந்துவிட்டோம். நம்ம பண்ணாரி போயிட்டு அங்கேருந்து தலைவாடிங்க. மக்களே, நம்ம பண்ணாரி போகிற மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கம் அவங்க ஸ்வாகாக இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு நெஞ்சரிச்சல். போகிற வழியில் ஏதாவது மெடிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா மெடிசின் வாங்கிட்டு ரைடை கண்டினியூ பண்ணுறோம். அது மெடிக்கல்ஸ் நினச்சிக்காதீங்க, அது பூச்சி மருந்து கடை இருக்கான்னு பாருங்க மாமா. எங்கேங்க? மாமாவுக்கு உசுர் பயத்து காமிச்சிருச்சு போல. மாமாவுக்கு உசுர் பயத்து காமிச்சிருச்சு போல. போலாங்களா? கோழிங்களா? கோழி எங்கீங்க? சரி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. ஓ, பட்டை வந்தாச்சுங்களா? ஏன்னா டக்குனு வந்த மாதிரி இருக்குது. சக்தியிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க மாமா.
ஆனால் பார்த்தா தெரியலைங்க. நான் வேகம் ஓட்டணுங்களா மாமா? இல்லைங்க மாமா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. இந்த பக்கம் பாருங்கள் மலங்காடு, இந்த பக்கம் பாருங்கள் விவசாய நிலம். மாமா ரொம்ப ட்ரையாக இருக்குங்க மாமா ஏரியா. இங்கே பாருங்க தண்ணியே இல்லை. நிறுத்தக்கூடாதுல்ல. ஃபாரஸ்ட் ஏரியா இருந்துச்சுன்னா அப்படி வண்டி சைடில் நிறுத்திட்டு நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ரொம்ப ஆபத்தான ஏரியா இதெல்லாம். இங்கே பாருங்க மாமா, யானை இருக்கா, கரடி இருக்கா, மான் இருக்குது, புலி இருக்குங்களா? இதான் பண்ணாரியம்மன் கோவில். ஆமாம், இங்கேருந்து குன்னூர் 79 கிலோமீட்டர் தான் போட்டிருக்குங்க. இன்றைக்கும் ரஷ்ஷாக இருக்குது. அவங்க ஒரு கேரளாவில் வந்திருக்காங்க. வனப்பகுதிக்குள்ளே போகிறோம். இங்கே வனவிலங்குகள் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு ஏதாவது யானையோ கரடியோ பார்க்கலாம். புலி பார்க்க முடியுமா மாமா? ஆமாம், இங்கே வர மறந்து பாருங்க, அவ்வளோதான் இருக்குது. இந்த எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க மாமா? 27ங்களா? 8வது கொண்டை ஊசி வளைவுங்களா மாமா? பார் இப்பதான் மாமா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஆமாம், இந்த டேர்னிங் கொஞ்சம் கஷ்டம். 27 தான் மாமா கடைசி. மாமா குண்டு மாமா. ஆமாம், இங்கே பாருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. அப்பா மகாராஷ்டிரா வந்துட்டீங்க. மகாராஷ்டிராலேருந்து வராங்க மாமா. அதுதான் திம்பம். ஆமாங்க, அன்னைக்கு வரதை விட சூப்பராக இருக்குது ரோடு. ஆமாம், எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். அவன் டக்குனு பார்த்தா யாரையும் நினச்சிட்டுங்க, அது எருமைங்க. மக்களே, ஃபைனலாக நான் ஒரு வைல்ட் அனிமலை பார்த்துட்டோம். ஆண்மானா மாமா? ஆனால் பெண்ணுங்களா? அங்கே பாருங்க மக்களே. மேயருக்கு ஒன்றுமே இல்லைங்க மாமா. எங்கே மாமா? எங்க மானு தாங்க மாமா? ஏன் மாமா நீங்கள் புள்ளிமான் அங்கே தெரியுது பாருங்க. மாமாவுக்கு வயிறு தான் பிரச்சனையாக இருக்குது. கண்ணில் நல்லா தெரியுது மாமாவுக்கு. பார்த்துட்டே வாங்க நீங்கள் நல்லா ஷார்ப்பா. மக்களே, நம்ம தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கர்நாடகாவுக்கு போக போகிறோம். மக்களே, இங்கே பாருங்க மான், புள்ளிமான் 3 மான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கிட்டே இருக்குது. கிட்டே இருக்குது பாருங்க அவர்கிட்ட. அங்கே பாருங்க ஆண்மான். வந்ததுக்கு வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தாச்சு. டேய் பாப்பா கொடுறா. தமிழ்நாட்டில் அந்த பார்டர் வரைக்கும் மழை இல்லை. பார்டரை தாண்டின உடனே மழை பெய்ஞ்சிருக்கு. நம்ம என்னது பாவம் செஞ்சோம்னு தெரியல. அதில் என்ன மாமா கடவுளுக்கு ஒரு ஓரம் வஞ்சனை. இஞ்சி இருக்குமா இங்கே? ஓ, இப்போ கர்நாடகா மறுபடியும் தமிழ்நாடு போகுமா? ஓ, திபெத்தின் கோயில் எங்கே இருக்கு? போட்டுக்கலாம். அதான் பாருங்க. ஆமாங்க மக்களே, டீ குடிக்க வந்துட்டோம். இங்கே இல்லை, அங்கே. A few moments later.
17 கிலோமீட்டர் போய் லிஃப்ட் ஆமாடா. 17 கிலோமீட்டர் போய் கற்றுக்கலாம். அது பார்த்து வச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்கி வச்சுங்க போனேன். எம்பது கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரு. 24 பாயிண்ட் இருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ போக முடியும் போயிடலாம். ஓகேவா? ஆமாங்க. ஏன்னா வண்டி வந்து பிரேக் அடிச்சுன்னா 3 குட்டியாக கட்ட போடுவோம். அந்த வண்டிக்கிற பிரேக் அடிச்சு லட்சத்துக்கு இந்த இங்கே இருக்குமா கிட்டே தெரியுது. அட இங்கே பாருங்க. வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆசனூர். ஆமாம், பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிட வந்துட்டோம். இங்கே அது ஃபேமஸான கடையா சாப்பிட வந்திருக்கோம். A few moments later. இல்லை திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இங்கே பரோட்டா நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசனூரில் நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக கிளம்புறோம். கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மாமா எங்கே போகலான்ட்டு இருந்தோம்? தாளவாடி பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே இல்லை, வெயிலாக இருக்குது. இப்போ நாங்கள் திபெத் போயிட்டுருக்கோம். திபெத் என்னடா உலர்றானுங்க, தமிழ்நாட்டில் வந்து எப்படா திபெத் போவான்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்களே பாருங்கள். பிள்ளைகள் ரோடு. ஆமாம், இதுதான் போகணும். இதில் போகணும். போயிட்டு லெஃப்ட் போகணும். நல்லா ஞாபகம் இருக்குங்க மாமா. மாமா எங்கே மாமா? அங்கே பாருங்க, ஒரு பச்சை புல் கூட இல்லை இருக்குது. இங்கே தான் மாமா. அதான் ஹைட்டை பாருங்க, அவ்வளோ தூரன்னு. இந்த சைடு மலை, அந்த சைடு மலை இல்லைங்க மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாம் மலை மாங்காய் மரம் தானேங்க அது. அது சாப்பிட்டு பார்த்தேங்க ஒரு வாட்டி. கன்றாவிங்க உண்மையாகவே. மாமா சொன்னார் அப்போயே சாப்பிடுவேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமாம், குரங்கு கூட தெரியாது. ஆமாம், மழை பெய்யுது. வேற லெவல் ஃபீல். நம்ம எப்படியோ நம்ம அங்கே போயிருந்தோம் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க மக்களே? வெல் டிசர்வ்டு ரெயின். மழை ரொம்ப இந்த டைமில் முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப ஹீட்டு. பத்து மக்கள் இன்னைக்கு வந்தது. பயங்கர வெயிலையும் பார்த்துட்டோம். சரிங்களா? கூலிங்கும் பார்த்தாச்சு, மழையும் பார்த்தாச்சு. கொடுத்து வச்சிருக்கு இன்னைக்கு நாள். ஆனால் எப்போ நம்ம வெளியே வந்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை நடக்காமல் இருக்குது இல்லைங்க. ஏமாமா இவ்வளோ பெரிய பைக்கை வச்சு நம்மளாலே இது டேர்னிங்கில் ஸ்லோவாக ஓட்டுறோமே, அவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறானுங்க? தண்ணி போட்டார், தம்பி ஓட்டுவார். ஏமா உங்களுக்கு அந்த பழக்கம் போல இருக்குதுங்களா? அதெல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க. தங்க மாமா நீங்கள் எப்படி நீங்கள் மாமா நீங்கள் லீவ் ஓட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம். காட்டுக்கோழி மக்களே, இங்கே காட்டுக்கோழி அங்கே பாருங்க. சேவல், காட்டு சேவல். இங்கே ஒன்று போய் மாமா. மக்களே நம்ம கர்நாடகா வந்தாச்சு. கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. அடுத்துலான்ட்டு கிளம்பிட்டேன். என்னங்க மாமா? என்னங்க மாமா? ஐயோ ரோடு சரியில்லை. மக்கள்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்க மாமா. எந்த லெஃப்ட் எடுக்க கூட சொல்லுங்க. இதை கொள்ளைகாலா? ஆமாம், இன்னும் போகணுங்க மாமா. ஆமாம், கொள்ளைகாலே வந்துட்டுமா? அப்புறம் இங்கே ஒரு டேம் இருக்குன்னு சொல்கிறாங்களா மாமா? இல்லைங்க மாமா. அப்பா அப்பா
அங்கே வருங்க. சூப்பராக இருக்கு மாமா. இதுலையா? ஆ ஆமாம் ஆமாம் இது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் இது இதெல்லாம் இத்தனை இருக்காங்க. கீழே பார்த்துட்டு வரலாமா மாமா? மாமா இது திபெத் மாதிரி தான் இருக்கு, நம்ம ஊர் மாதிரி தெரியல. எல்லாருமே திபெத்துக்காரங்க தான் மாமா இருக்காங்க. வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு, நம்ம ஊர் மாதிரி இல்லை. இங்கே ஒரு நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, நார்த் ஈஸ்டில் இருக்கிற மாதிரி. மாமா எல்லாம் தான் நமக்கு ஸ்கூல் தான் இருக்குது மாமா. அவங்க வீடு, அவங்க சில்ட்ரன், அவங்க பாட்டி, அவங்க இது மாமா கோயிலுங்களா? இது கோவில் போலையே. கோவில் போல். ஆமாம் இது கோவில் தானுங்க மாமா. மாமா சூப்பராக பண்ணியிருக்காங்க மாமா. இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறது? அங்கே அந்த வழியா? இதில் வேறீங்களா? ஓ ஸ்கூல் போகல மாமா. மாடு மேய்க்கிறாரு பாருங்க. கர்நாடகாவில் தான் இருக்கும். இங்கே இது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது நூடுல்ஸ் அங்கே சாப்பிட கூட இங்கே வந்து சாப்பிட்டுருக்கலாம் மாமா. அழகாக இருக்குது எல்லாம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரெசார்ட் போல். அவன் இங்கே வருங்க. சரியா? அவங்க ஊரில் இப்படி தான் மாமா இருக்கும். மக்கள்ஸ் நம்ம வந்துட்டோம். இங்கே திபெத் கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க சாண்ட் நடந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டில் வந்துருந்துருக்கலாம். இன்னுமே நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். கிளைமேட் தான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. அந்த ஊர் மக்கள் தான் இருக்காங்க. ரொம்ப பிஹேவியரும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைடில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு வாட்டியாவது. இல்லை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறோம். கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே போகிறோம். வாங்க மாமா போகலாம். எப்படி மாமா இருக்குது பிளேஸு? பிடிச்சிருக்குங்களா? இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குல்லங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே இல்லை. உண்மையாகவே நல்லா இருக்கு மக்களே. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு பிளேஸு. இந்த பில்டிங் எல்லாமே அவங்க ஸ்டைலாங்க கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு மக்களே. நாங்கள் உள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே. காட்டாமலே
ரொம்ப அமைதியாக. சரி, அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே, நாங்கள் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வரோம். டைம் கிடச்சுன்னா ஒரு வெயில் இல்லை, சரி மழை காலம் வந்ததுக்கப்புறம் இல்லை க்ரீனரி ஆனதுக்கப்புறம் வரோம். ஆமாம், போகலாங்களா? நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்பா நான் டயர்டாக இருக்குது, எப்படா வீட்டுக்கு போகிறேன்னு இருக்குது. போகலாங்களாமாம்மா? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வேணாம். No worries. போலாமா? இது ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. மாமா டைம் என்னங்க மாமா? ஓகே, 5:30க்கு நம்ம இதில் இருக்கோம். இல்லைங்க, கீழே பண்ணாரியில் இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் பண்ணாரி ரோடே பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இங்கே இருட்டு கட்டிடும். ஃபாரஸ்ட் ஏரியா, இருட்டு கட்டிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும். அதனால் கொஞ்சம் நான் மாமாட்ட சொல்லிட்டேன், நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், அமைதியாக உட்காந்துருவாங்க மாமா அப்படின்ட்டேன். மாமா ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாரு பாக்கிட்டு. இருக்குது மலையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கைங்க. எந்த பிரச்சனை இருக்காது, எந்த பொல்யூஷன் இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். டக்குனு வந்த மாதிரி இருந்துச்சுங்கம்மா. இங்கேருந்து பஸ்ஸே இருக்குது பாருங்க. கோழி நானும் தாண்டு போகல. நைட்டில் வந்து பயந்துக்குவோம். அவ்வளோ ஒட்டி வரான், அவ்வளோ ஒட்டி வரான். மாமா ஏனுங்க மாமா? அஞ்சரைக்கு வரோம்னு நினைச்சோம், 5 நிமிஷம் முன்னாடி வந்தாச்சு. ஏமா என்னாச்சு? மாமா ரியாக்ஷனை கவர் பண்ணலாம்.
ஏய் டர்னிங் மெதுவா, கொஞ்சம் மெதுவா பார்த்தியா? சாரி உனக்கு நான் இதை காட்டுறேன்டா, சூறா காட்டுறேன்டா யானைக்குட்டி. கிலோமீட்டர் இருக்குது. மைக்கு பறக்காதுல, மெதுவாக போனீங்கன்னா தானே யானை காட்ட முடியும். ஏப்பா யானையோ கரடியோ புலியோ சிறுத்தையோ மெதுவாக ஓட்டுங்க. மங்கி தான் இருக்கு. கண்ணு மெதுவா. ஏய் எது கத்துதுங்க? சரவணா சங்கு ஊதிடுவாங்கடா பைத்தியங்க. அவன் ஊதுதான் பாரு தாய் சங்கு. பத்தையா பிரேக் பண்ணீங்கன்னா அம்மா நான் குழியில தான் இறங்கிட்டு நினைச்சேன். நிறுத்தி ஒரு நிமிஷம் நிறுத்தங்க. தமிழ் ஓட்டுறோட நான் எங்க பேச்சு கொடுத்தேன் அந்த தேடு பேசக்கூட என்ன மூடிட்டு போவானுங்களா? பள்ளத்தில் ஆக்கியிருப்பாங்களா? டேய் சரவணம், இந்த 2 அடி அந்த பக்கம் போயிருந்தா அங்கே தான் கிடப்போம் கீழே. இங்கேயாவது வச்சு தொலைஞ்சானது இல்லை. பானா போன நாய். இங்கே ஓட்ட லாரிக்கே அந்த ஆயில் விழுந்துருண்டா. ஆமாம் எவனோ வேகம் விட்டானா பா குடும்பம். ஏய் பட்டாசானி, பட்டாசானி, பட்டாசானி. ஓகே 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 ஓகே. நான் எதையும் பிடிக்க முடியல. இப்போ பிடிக்கிற மாதிரிடா இவன். அதுக்கு மேலடா இந்த கார்காரக்கெல்லாம் இப்படித்தான் பண்ணி தொலைறானுங்க. என்ன பண்ணி தொலைறது? அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுடா. அவனுக்கு ரெகுலராக ஓட்டுற ஒழுக்க மாட்டுவானுங்க. இந்த புதுசாக வருது பார்த்தியா தண்ணி ஓடுறதுக்கு, அதுக்கு பண்ணுறதா இந்த சேட்டையில. பஸ் வருது. யாருமே அதே அங்கே 6 மணிக்கு மூடிடுவாங்க செக் போஸ்ட்டு. மேலே பார்டர் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஆமாம் அதுக்கு தான் அப்படி அடிச்சு பிடிச்சி போகுது. இல்லை மென்டல் மாதிரி. ஆமாம் கீழே மடத்தி விடுவார்கள், மேலே மடத்தி விடுவார்கள். கண்ணு மெதுவான டேய் அவனால அங்கே பாரு ஒரு அவசரத்தில் வரானு. யாரு இவனா? இவன் எங்கேயும் அங்கே பார்த்தோம்ல கர்நாடகா பார்த்தோம். வந்து மாட்டக்கூடாது. டேய் விபத்து பகுதியம்டா, மெதுவாக போக சொல்லி போர்டு வச்சுக்கடா. மெதுவா சரவணா. அதெல்லாம் அவனை சொல்றதுக்கு இல்லை, நம்ம கரெக்டாக போயிருக்கோம். அவனை வாய்ப்பு வந்து வந்துட்டு
உண்டு. ஆனா கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கி, என்னடா அவசரம். பவர் இல்லையா? கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஏ ஹீட்டாக இருக்கு. நல்ல வேலை அங்கே பிடிச்சது அந்த குளிக்கு போகிறப்போ. அங்கே போய் பவரில் இருக்குது வேலை பிடிச்சது. நம்மளுக்கு பவர்லாம் போயிருக்கு. பீஸ் பிடிங்கிட்டு பிடிக்கல. ரொம்ப அழுத்த மட்டும் எங்கே நிற்கிது? நிற்க மாட்டேங்குது. சூடாரிச்சுல. நிக்கலே முடிஞ்சது. நேரம் சமாச்சாரம் பிரச்சனையாயிருக்கு. பிரச்சனை ஒன்றும் இதே மாதிரி வண்டி வர போயிட்டு இருக்கு. தகவல் சொல்லிடுவாங்க. இந்த 2 வண்டி உள்ள விழுந்தது, 2 போய் விழுந்தாரு பார்த்துக்கிட்டு. வண்டியெல்லாம் நிற்காது, நம்மளுக்கால நிற்காது, யாருக்காரும் நிற்காது. எங்க போய் அது நிற்கலையா? அப்புறம் அது பவர் வேலை சொல்லிட்டு வேற ஆத்தாடி ஆத்தா ஸ்பீட். ரைடு முடிஞ்சது, நாம முடிஞ்சிருக்கோம். அவ்வளோ ஆஃப்டர் போயிடலாம். பின்னாடியெல்லாம் வலிக்குதுங்க மாமா. வலிக்கு கண்ணே. இங்கே தான் யானை வரும், இங்கே தான் வரணும். ஆனால் நம்ம நேரமே வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வரும். டைம் என்ன 5 6 தான் ஆச்சு. எக்ஸாக்டாக 5:59. விட்டுருவாங்க. அது அப்புறம் நடுவில் தோண்டி காடுலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். அங்கே நிறுத்திடுவானுங்க, அப்புறம் இங்கேயும் நிறுத்திடுவானுங்க. அந்த இடப்பட்டதை கீழே வரது வரும், மேலே போகிறது போகும். ஆமாம். ஆனால் பஸ்ஸு போகும்போது என்னமோ தெரியல. சரக்கு வாகனம் கேரண்டி இல்லை. காரில் அலோவ் பண்ணுறாங்களே தெரியல. காரில் விடுவாங்க நினைக்கிறேன். லோடு வண்டி மட்டும் இல்லை. இங்கெல்லாம் ஒரு வரிசையாக காட்டெரும்பு வந்தது. அது ஒரு 30, யானை ஒரு 5 6, மான்குட்டி ஒரு 50. ஆமாம், நானே வராஜ் வந்தோம் அன்றைக்கி. அப்புறம் அதே மாதிரி நானும் இன்னொருத்தர் வந்தோம். அந்த அன்னைக்கு அதே மாதிரி வந்தது. என்ன கொஞ்சம் எண்ணிக்கை கம்மி, யானை மட்டும் வந்தது. கரும்புல வரதில்லை, இதுதான் நிற்கும்டா. காட்டெருமை அப்படியே வருது. ரொம்ப இது பண்ண வந்தால் டக்குன்னு வந்துடும், பாஸ் பண்ணிக்கும். பார்க்குதுடா. இரு அடுத்து இது பார்க்கலாம். யானை தான் சிக்கமானுங்கடா. வர டைம் இது. ஆமாம், அது ஒன்றும் பெருசாக பயப்படாது. ஆனால் அது ஜம்ப் பண்ணிச்சுன்னா 6 அடி உயரத்துக்கு குதிக்குமாம்மா. பார்க்கத்தான் அசால்ட்டாக இருக்குது. யானை இங்கேயே செக் போஸ்ட்டுக்கே வரும். கரும்பெல்லாம் தூக்கி போடுவாங்க. எல்லாம் ஹைட்டாக வந்து போலீஸ் தின்னோடு போயிடும். எதுங்க டைமா? மக்களே இங்க பாருங்க எவ்வளவு மானு. ஆமாண்டா, அருமைடா. அஞ்சல காட்டெருமை வந்துருச்சு, மான் வந்துருச்சு. அடுத்து யானை மட்டும் வரணும். டைம் இருக்குது, வந்துடும். அது வரும். புளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நான் ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். இதா சொந்தக்காரன் வாங்கி தெரிஞ்சவன். அது உன்னை பார்த்துடக்கூடாது. இங்கெல்லாம் கூட வரும்டா யானை. வரமாட்டேங்குதே நேரமே. என்னமோ ஆசைக்கு ஒரு யானை காட்டுறக்கு இல்லையே. அந்த லாரிக்கார் நிறுத்திக்கிறேன்ல, நடிச்சாந்தோட வந்து யானை கை விடு உள்ள. எது பிரச்சனையாட்டு இருக்கு, அதனால வண்டி அங்கே பார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. கை விடுண்டா, உண்மைதான்டா. ஆமாம், தாளவாடி கரும்பாஃபீஸில் வண்டி நிறுத்துவோம். அங்கெல்லாம் வந்து உள்ளுடு. ஐயோ, பயந்து இருக்கணும். அப்புறம் நைட்டு கீழே காட்டு பண்ணி குத்தி போடும்.
இதெல்லாம் என்ன வேணால் எது வேணால் நடக்கலாம். ஏ அவ்வளோதான் போட்டாச்சு. இந்த வண்டியில் இதுக்கு இங்கே தான் போட்டுன்னு இருக்கணும். ஆமாம், நாங்கள் லாரி வந்து இங்கே தான் போட்டுருப்போம். காலையில் நீ கூடுவாங்க 5 மணிக்கு 6 மணிக்கு நீக்குவாங்க. நீக்கிட்டு படப்படன்னு மேலே போகும். இல்லை அது ரொம்ப பெருசாகணும். இங்கே மான் நைட்டு சுற்றுமுடா குப்பையாட்ட சுற்று. என்ன மான் நைட்டு 50-60 மணி வரும். லாரி நிறுத்தி படுத்திருப்போம். அந்த சந்தில் வரும். எனக்கு சீக்கிரம் இருட்டு கட்டிடுச்சுங்க மக்களே. பேக் வலிக்குதுங்க, ஏன்னா கொஞ்ச நேரம் நின்று ஓட்டுறேன். போகும்போது ஒரு டீ கடை ஷாப் டீ குடிச்சிட்டு கிளம்பலான் இருக்கோம். பவர் இருக்குங்களா? அப்பா ஃபுல் டேங்க்கு. A few moments later. மக்கள்ஸ், நாங்கள் சக்தி வந்துட்டோம். சக்தியிலேருந்து இப்போ கோபி போகணும். என்னால் ஓட்ட முடியல, ரொம்ப கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் மாமா ஓட்ட சொல்கிறேன். ஒரே ஒரு பிரச்சனை நாங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணோம். ரொம்ப நேரம் ஓட்டி டவுன்ஹில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கு ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக பேக் பிரேக் இல்லைங்க மக்களே. அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹேர்பின் பண்ணி இறங்கிட்டோம். 7 தான் ரிமைனிங். அந்த 7ல் சுத்தமாக பேக் பிரேக்கே ஒர்க் ஆகலை. ஃப்ரண்ட் பிரேக் வச்சு மேனேஜ் பண்ணுங்க மக்களே. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக ஓட்ட முடியல, ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பேக் பிரேக் கண்டிப்பாக வேணும் இப்போ டர்ன் எடுக்கிறதுலாம். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் வச்சிங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணும்போது வழியே கார்னர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேக் பிரேக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கார்னரில் லீன் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் பேக் பிரேக்கை நம்பி தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடுச்சு. அதனால் நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஃபுல்லாக பிரேக் ஸ்லோ பண்ணி வண்டி ஸ்லோ பண்ணி தான் நான் டர்ன் எடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஃபேட் அவுட் ஆகுது. இது வந்து ஆர்கானிக் பிரேக் பேட்ஸ் தானே, அதனால் அவ்வளோதான் தாங்கும். சென்டர்ட் பிரேக் பேட்ஸ்னால் கொஞ்சம் லைஃப் வந்திருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் அவுட் ஆகாது ஹீட் ஆனாலும். இது ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. நீங்கள் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா தாளவாடி போயிட்டு அதுக்கப்புறம் திபெத் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தோம். மாமா சொன்னார் தாளவாடி போய் தான் திபெத் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, மாமாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் மேப் ஆகாமையே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது தாளவாடி கிட்டே போயிட்டு ஒரு டீ கடைக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த டீ கடையில் ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு இருந்தோம். சரிங்களா? சரி, நான் சொன்னேன் மாமா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னா தாளவாடி கிட்ட வந்துட்டோம், திபெத்துக்கு மேப் போடுங்க மாமா அப்படின்னு. சரிங்க மாப்பிள்ளைன்னு மேப் போட்டார். மேப் போட்டால் தாளவாடிக்கு போய் போக தேவையில்லை. தாளவாடிக்கு போயும் போக முடியாது. மறுபடியும் ரிட்டன் வந்து திம்பம் கிட்ட வந்து கொல்லேகால் அந்த ரூட்டில் போனால் தான் அந்த திபெத் கோவிலுக்கு போக முடியும். 34 கிலோமீட்டர் வேஸ்ட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் திரும்பி வந்து மறுபடியும் அந்த கொல்லேகால் ரூட்டில் போய் அதுக்கப்புறம் திபெத் கோவிலுக்கு போனால் எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் கஷ்டமாக இருக்குங்களா? ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, கண்ட்ரோல் பண்ண மாதிரி. சரி பரவாயில்லைங்க, நம்ம ஓட்டலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஓடிடலாம். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாங்க. அவ்வளோ ஒரு அதிகபட்சம் 1/4 மணி நேரங்க வீட்டுக்கு போயிடலாம். மக்களே, நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் எங்கள் ஊருக்கு. மாமா ரைடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா மாமா? எப்படி இருந்துச்சு? அட்வென்ச்சரஸாக இருந்துச்சா? ரிஸ்க் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா வரும்போது? ஏன் மாமா நீங்கள் ரிஸ்க்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னீங்க. மொத்தமாக சாப்பிட வச்சுருப்பேங்க. 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 7:30 மணி. மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 8 மணி நேரமாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி வணக்கம் மாமா. நன்றி வணக்கம் சொல்லிடுங்க. பாய் பாய் மக்களே சொல்லிடுங்க. பாய் பாய் மக்களே. தேங்க்யூ கைஸ், பாய்.